ஹீரோயின் வந்து ஹீரோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி எப்படியே வந்து உதறுது. எப்படி அவனை கொலை பண்ணாங்க, யாரு கொலை பண்ணா, அவன் ஏன் செத்தான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, ஒரு மாதிரி பாவமா இருக்கு ஹீரோவை பாக்குறதுக்கே. பாருங்க, நீங்க நம்பலனாலும் இதுதான் உண்மை, அவர் இறந்துட்டாரு. ஸோ பிளஸ் நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் என்னால ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹீரோ உடனே வந்து இல்ல, நேத்து நாங்க தான் சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம், ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், இல்ல அவன்லாம் செத்துருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, உண்மை அதுதான், அவர் செத்துட்டாரு அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண இவர் வந்து போதும் நிறுத்துங்க, இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ உடனே ஹீரோயின் பார்த்துட்டு அமைதியா இருங்க, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாவது கிரட்ஜ் இருக்கா, அவங்க மேல யாராவது வந்து பழி போடுற மாதிரி அந்த மாதிரி யாராவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோ வந்து ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த 2 பொண்ணுங்க என் வீட்டுக்கு வந்தாங்களே, அதான் அந்த பைத்தியக்காரிங்க என் வீட்டுக்கு வந்து என்னைய வந்து இது பண்ணாளுங்க, அந்த பீத்தச்சரிக்கைங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிடுறாரு. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா ஃபேன்ஸே அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அவங்க உங்க ஃபேன்ஸ் தானே அப்படின்னா, அவங்கெல்லாம் என் ஃபேன்ஸ் கிடையாது, எப்படி அப்பெல்லாம் பண்ணலாம், அவளுங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கத்த. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா ஃபேன்ஸே இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷாக்லயே அப்படியே வெளில வராங்க.